loyalty inside my DNA. Hi guys, this is your Chan. Welcome to Tamil Modba. இன்னைக்கு நம்ம வயலேட்டோட சாப்டர் 33 to 35 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா ஆபியும் அந்த காப்பி கேட்டும் சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக நம்ம டைவான் வந்து அட்டாக் பண்ணுவான். அப்போ அதோட கண்டினியூஸாக தான் நடக்கும். கேமரா கீழே வச்சு ஜாக்சன் ஆபியை தூக்கிட்டு வருவான். ஏன்னா ஆபி நல்லா அடி வாங்கிப்பான் அந்த ஃபைட்டில். அப்போ ஜாக்சன் சொல்லுவான், அதான் அடிக்கடி பட்டுச்சாடா, அதான் எலும்பு உடச்சிச்சான்னு பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், அதுக்கு முன்னாடி சண்டை கட்ட வேண்டாம்டா, அவன் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டான், அவனால் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது சொல்லிட்டு ஜாக்சன் டைவான் பார்த்து கேட்பான், நீ தான் அந்த பிரின்ஸா, சரி ஆபிகிட்ட தோட்டோன்னு ஆபிக்கு பாடி கார்டாக வரப்போ அதை சைன் கீன் பண்ணிட்டியா, அவன் அடிச்சா நீ வந்து நிற்கிற. அது டைவான் சொல்லுவான், ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கான், நான் ஆபிட்ட 2 கால் யூஸ் பண்ணி தோத்துட்டேன், ஆனால் உன்னை ஜெயிக்க எனக்கு 1 கால் போதுண்டா என்னமோ. அந்த காப்பி கார்டு ஃபேஸ் கிட்ட வந்து டைவான் லெக் வந்து நிற்கும். காப்பி கார்டு அப்படியே ஷாக்காகி பார்ப்பான். அப்படின்ட்டு டைவான் கேட்பான், ஏன்டா தடுத்தன்னு கேட்பான். பார்த்தா ஆபி தான் பேண்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பான். மாஸ்டர் நானே ஃபைட் கட்டுறேன் மாஸ்டர், நீங்கள் தலையிட வேண்டாம் சொல்லுவான் ஆபி. ஏன் டைவானை மாஸ்டர் சொல்கிறான்னா, இவன் டைவான் தான் ப்ராக்டிஸ் பண்ணி சேனலோட கான்செப்டே புள்ளி பண்ணுறவங்களை அட்டாக் பண்ணுறது தான் மாஸ்டர். அது டைவான் கேட்பான், அப்படியே நீ எப்படியா அவனை தோக்கடிக்க போகிற, அவன் ஒரு கிக் பாக்ஸர் தான் சொல்லுவான். அதுக்கு ஆபின்ட்டு என்ன முடியும் மாஸ்டர் பாருங்க அப்படி சொல்லுவான். கை மீறி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படி சொல்லுவான் டைவானு. ஆபியும் சரி சொல்லிட்டு டைவான் அவன் நெத்தியில் உதச்சிட்டு போவான். நான் பார்த்துட்டே இருப்பேன்டா அப்படின்னு. ஏதோ காப்பி கேட் பார்ப்பான், டே உங்களோட போரிங்காகடா, சண்டை கட்டுவீங்களா மாட்டீங்களாடா சொல்லி கேட்டுருப்பான். அந்த இப்போ ஜாக்சன் புலம்பிட்டு இருப்பான், ஆபி வாடா ஹாஸ்பிட்டல் போகலான்டா அப்படின்னு. ஆபி டான்ஸ் ஆகிட்டே காப்பி கேட் கிட்ட போவான் அட்டாக் பண்ணலான்னு. அப்போது ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கிம்ட்டு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போயிருப்பான். அவன் புது செக் பண்ணுறக்கா கிம்ட்டு போயிருப்பான் ஸ்பாரிங்க்கு. இப்போ அங்கே தான் காட்டுவாங்க. இதே மாதிரி போகும்போது வயிற்றுல உதச்சிருப்பான். அதே மாதிரி தான் இந்த டைமும் காப்பி கட்டும் வயிற்றுல உதைப்பான். அப்போ கோழி மண்டையை சொன்னாலும் மைண்டில் வந்து கோழி மண்டையை சொல்லி தந்தமோ எதுவுமே அவனுக்கு மிஸ் ஆகிக்காது, எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃபைட்லேயும். கோழி மண்டையை கண்டிப்பாக நீ காப்பாற்றுவான் சொல்லிட்டு இப்போ டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். புள்ளி சூத்தனை முட்டி போட வச்சு அது மேலே உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு கிக் பாக்ஸிங் வந்து ஜப்பானில் தான் உருவாச்சு, ஆனால் அது கராத்தேயோட மிங்கிள் ஆகி கிக் பாக்ஸிங் சொல்லி தனியாக ஒரு நேம் உருவாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆபி பார்ப்பான், நேரில் வந்தால் தான் அடிக்கிற, அதான் சைட் ஆங்கிள் வர அப்படி சைட் ஆங்கிள் ஆபி வருவான். ஆனால் அவன் சும்மா இருக்க மாட்டான், மூஞ்சாக குத்திட்டு இருப்பான். பட் குத்துவானால் ஆபி ஃப்ரண்ட்டில் வந்துட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா அவன் ஒரு கார்னரில் லாக் பண்ணிடுவான். இப்போ அந்த காப்பி கேட் சொல்லுவான், டே என்னடா எனக்கு கட்டி சுத்தமாக கொடுக்க போகிறான், அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். கோழி மண்டையை தான் மைண்டுக்குள்ளே சொல்லுவான், இந்த மாதிரி பாக்ஸிங் மேட்ச்லாம் நடந்துச்சுன்னா ஒரு ஆப்போசிட்டை வந்து கார்னர் பண்ணி அவன் பஞ்சஸை தடுக்கிறதுக்காக அவன் கட்டி பிடிச்சிப்பாங்க ஆப்போசிட்டை. அந்த மாதிரி ஆபி கிட்ட போயிருப்பான். அந்த காப்பி கேட் சொல்லுவான், இங்கெல்லாம் ரெஃபரியெல்லாம் கிடையாதுடா. ஆபியோட கழுத்தை 2 கையில் லாக் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி நீ கிக் பண்ணலான்னு பார்ப்பான். அப்போ டைவான்ட்டு நான் உள்ள வரதுக்கு நேரம் வந்துச்சு போல் தெரியுது எந்திரிப்பான். காப்பி கேட்டுட்டு ரத்தம் வந்துருப்பான். இதை பார்த்தா டைவான் ஜாக்சனுக்குலாம் ஷாக்கிங்காக இருக்கும். அவனை கார்னரில் கொண்டு வந்துட்டு அவனோட பஞ்சஸையும் கிக்கி அவாய்ட் பண்ணுறதுக்காக கிட்ட கோல்ஸ் ரேஞ்ச் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மூவ் இந்த நீ கிக் தான் பண்ண முடியும் காப்பி கேட். ஸோ அவன் வந்துட்டு அந்த ஒரே மூவ் தான் பண்ண பார்ப்பான். இது ஆபிக்கு தெரிஞ்சு தான் கிட்ட வந்திருப்பான். அப்போ கோழி மண்டையை சொன்ன மாதிரி அதே டைம் வந்துட்டு நம்ம கிம்மை காட்டுவாங்க. கிம்மின்ட்டு கண்ணில் கை வச்சு மேட்ச் பார்த்துட்டு இருப்பான். அப்போ கேட்பான், என்னடா கண்ணில் கை வச்சுக்கிற என்ன ஆச்சுன்னு கேட்பான். பார்த்தா கிம்மோட வாயில் லைட்டாக பேர்ந்துருக்கும். காரணம் பாபி தான் ப்ராக்டிஸ் மேட்சை போய் இதாக பண்ணியிருக்கான் போல். அதே மாதிரின்ட்டு இப்போ லெஃப்ட் ரைட்டுமா அவனை நீயை வச்சு அடிப்பான். அவனை நம்ம கோழி மண்டையை சொன்ன தந்து அவன் கிட்ட போய்ட்டு அவன் நீயை யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பான். இதுதான் தாய்லாண்டோட ஃபேமஸான மார்ஷல் ஆர்ட்ஸ். இதுக்காக ஆபின்ட்டு முட்டியை வச்சு காலை வச்சு டான்ஸ் ஆடி கிட்ட வந்திருப்பான். அப்போ அதே முட்டியை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பான். இது தாய்லாண்டோட ஃபேமஸான மார்ஷல் ஆர்ட்ஸ். இது ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஆபியோட வீடியோ வந்து இந்த காப்பி கேட் பார்த்துட்டு இருப்பான். அவன் பாஸ்ட்டு ஃபோனில் பேசிட்டு இருப்பான். என்ன பாஸ் இவன் தானே, சரி பாஸ் உனக்கு காப்பி பண்ணி முடிச்சிடுறேன், பார்க்குறக்கு ஈஸியாக தான் தெரியுது, ஏன்னா மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே வந்துடும் பாருங்க அப்படி சொல்லிட்டுப்பான். இப்போ ப்ரெஷரில் காட்டுவாங்க, வாயாக வாங்கிட்டு இருப்பான். அப்படின்ட்டு டைவான் வந்து அவன் தடுப்பான் ஆபியை. ஆபி போதும் அப்படி சொல்லுவான். கடைசியில் பார்த்தா ஆபி பார்த்தா அவன் மைக் போட்டு வந்துருப்பான் காப்பி கேட்டு. இவன் கோவத்தில் மிருகத்தனமாக அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஆபிக்கு ரிலைஸ் ஆகும் அவன் ஜெயிச்சிட்டான்னு. அதுக்கு வீடியோ க்ளோஸ் ஆகும். வழக்கு போல் அவங்களுக்கு கத்திட்டு இருப்பான், இந்த வீடியோ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. டைவான் எங்கேயோ சொல்லி ஆபி பார்ப்பான். பட் அப்போ ஜாக்சன் சொல்லுவான், அப்போ போனானே தெரியல அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ தான் டைவான் சைக்கிள் ஓடி போயிட்டு இருப்பா. அப்படி இப்போ ஆபி சொல்லுவான், இனிமேல் ரொம்ப தெரிஞ்சு நிறைய பேர் வர போகிறாங்க வெளியே, இன்னும் மாதிரி யூடியூப் நிறைய பேர் லாக் ஆகிருக்கும், அவங்கள வருவாங்க சொல்லுவாங்க. இப்போ தான் மெயினான வில்லனை காட்டுவாங்க. மெயினான வில்லன் பார்த்தா அவனும் யூடியூபர் தான், செமீன் பொறிச்சிட்டு இருப்பான் அப்படி எண்ணெயில். ஆபி தப்பிச்சிட்டே சொல்லிட்டு இருப்பான். ரூபி இன்னொரு யூடியூபர் கூட கொலாய்ட் பண்ணி வீடியோ போடுவா. பட் அது வீடியோக்கு வியூஸே வராது. அந்த காப்பி கேட் சேனலில் இந்த எல்லா வீடியோ டெலிட் ஆகிருக்கும். அந்த காப்பி கேட் என்னன்னா யாருக்குமே தெரியாது, காண போயிருப்பான். ஆபியை ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. ஆபி புலம்பிட்டு இருப்பா, திரும்ப வந்தால் என்ன பண்ணுறது, அங்கே போய்தான் தெரியலையேன்னு. கோயல் பாப்பா ஆபி அங்கே தனியாக நின்றுப்பான். சரி பேசலாம்னு சொல்லிட்டு கோயல் கிட்ட போவா. கோயல் யாரும் தள்ளி விட்டு ஃப்ரெண்டில் போவாங்க. யான்னு பார்த்தா நம்ம ரூபி தான் போயிருப்பா. ரூபி ஆபி கிட்ட போய் பேசுவா, ஆபியை நம்ம இப்போ திரும்ப கொலைட் பண்ணலாம் ஆபி, ஏன்னா ரூபிக்கு வியூஸே வந்துக்கா ரீசெண்டாக. ஆனால் ஆபிக்கு கொலைட் பண்ணால் வியூஸ் ஒரு மேசை கேட்டுருப்பா அப்படின்ட்டு சொல்லுவான். இல்லை என் சேனலே ரெடி ஆகிடுச்சு, இவனை கொலைட் பண்ண வேண்டாம்னு இருக்கா ரூபி அப்படி சொல்லிட்டு இருப்பான்.
ரூபி சொல்லுவா, எனக்கு ஒரு மாந்து தந்தலடா நல்லா இருந்துச்சு, எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்படின்ட்டு கோயல் பாப்பா, எந்த மாந்த பேசுகிறீங்க பாஸ், நான் உங்களுக்கு கொடுத்தேனே அந்த மாந்தா அவளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா கோயல். அதுக்கு ஆபின்ட்டு ஆமாம் கோயல், நீ கொடுத்த மாதிரி தான் அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அப்போ ரூபின்ட்டு கோயலை பார்ப்பா. கோயல் கண்ணுக்கு ரூபி வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி தெரியவா. கோயலுக்கு வந்து ஆபின்ட்டு ரூபிக்கு மாந்து கொடுத்தது நினச்சி கடுப்பாயிருப்பா. அவளுக்கு மலை உச்சியில் போய் கத்தணும் போல் இருக்கும் கோயலுக்கு. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கிட்டன்ட்டு ஆபியோட கார்டை கொடுப்பா. நர்ஸுன்ட்டு ஓகே இனிமேல் உங்கள் அம்மா சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிக்கு ரத்த கண்ணீரே வர ஆரம்பிச்சு கண்ணிலேருந்து. அல்ட்ரா சேட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு அழுவான். ஆனால் அல்ட்ரா சேட்டை வச்சு தான் அவங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணியிருப்பான். கழிச்சு கோயலுக்கு லேப்டாப் வாங்கி தந்திருப்பான். அந்த காப்பி கேட்டு வாங்கின அட்வான்ஸாக காப்பி கேட்டே தீர்த்து தந்திருப்பான் அவன். இப்போ பொம்மியும் ஆபியும் பேசிட்டு போவாங்க. அப்போ ஆபி கடலை போட்டுப்பான் பொம்மி கூட. அப்படின்ட்டு சொல்லுவோம், தான் ஃபஸ்ட் டைம் யூனிஃபார்மோட பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஆபி. அதுக்குன்ட்டு இல்லை, நான் உன்னை நிறைய யூனிஃபார்மோட பார்த்துக்கிறேன் ஆபி. அதுக்குன்ட்டு பொம்மி சொல்லுவான், நான் உன்னை நிறைய யூனிஃபார்மில் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி 2 பேர் பேசிட்டுப்பாங்க. சம் லவர் டாக்ஸ். கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஜாக்சன் சொல்லுவான், இந்த மாதிரி எதுனா நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக ஃப்ளாக் ஆரம்பிச்சு டெமாலிஷ் ஆச்சுன்னு சொல்லுவான். பிளாக் ஆன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் போட்ட கண்டென்ட் எல்லாம் ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணி தனி பிளாகாக ரிலீஸ் பண்ணியிருப்பான். அந்த பிளாகை வச்சு இவங்க சேனலை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அதுக்கு இன்னொரு வீடியோ ஆட் பண்ணி அந்த பிளாகு இதுக்கு ரெஃபரன்ஸ் போட்டு இவங்க சேனல் பிளாக் பண்ணியிருப்பான். இதான் ஜாக்சன் கண்டுபிடிச்சி நம்ம ஆபிட்ட சொல்லுவான். இப்போ ஆபி சொல்லுவான், நீ எத்தனை பேர் வந்தால் சரி என் சேனல் அது பண்ண விட மாட்டேன், ஆனால் யார் இந்த பிளாகை க்ரியேட் பண்ணியிருப்பான்னு தெரியலையே சொல்லுவாங்க. அப்போ தான் இப்போ நம்ம மெயின் வில்லனை காட்டுவான். நம்ம மெயின் வில்லன் என்ன பண்ணியிருப்பானா, குக்கிங் சேனல் வச்சுட்டு அவனும் யூடியூப் தான் குக் பண்ணிட்டு இருப்பான். குக் பண்ணி வீடியோ போட்டுருப்பான் எல்லாத்துக்கிட்டையும். அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங் ஜூன். அவன் பேர் நல்லா செம்மீன் பொரிச்சு எண்ணெய் ஒரு தவால் எடுத்து காப்பி கேட் வயிற்றுலேயே ஊற்றுவான். பார்த்தா காப்பி கேட் அங்கே தான் ஒரு குண்டால் உட்காந்து கிடப்பான். உட்காந்து சொல்ல முடியாது, போட்டு அமுக்கி விட்டுருப்பாங்க. காப்பி கேட்டுக்கு கத்த ஆரம்பிப்பான். அப்போ வந்துட்டு ஃபோன் வரும் வில்லனுக்கு. அப்போ ஒருத்தர் சொல்லுவான், கத்தாமரு பாஸுக்கு ஃபோன் வருது இல்லை சொல்லிட்டு இருப்பான். மெயின் வில்லனோட டீம்மேட்ஸ் தான் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு யான் மூன்னு காட்டுவாங்க. இவன் பேர் வந்து யான் மூ. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுவான். இவனுக்கு 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ரெண்டாவதாக ஒரு அண்ணன் தங்கச்சியை காட்டுவாங்க. இவங்க சேனல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் டிவின்னு ஒரு சேனலு. கரண்ட் ட்ரெண்டும் அதை பற்றி பேசி வீடியோ போடுவாங்க. வித் 1.5 சப்ஸ்கிரைபர். யூடியூபர்ஸ் காட்டுவாங்க. இவங்க சேனல் பேர் லேசி மேடு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 2 மில்லியன். இவங்க லைஃப் ஸ்டைல் பற்றி போடுவாங்க. வைல்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி போடுவாங்க. இப்போ இன்னொரு யூடியூபர் காட்டுவாங்க 244. அவன் சேனல் பேர். அவன் பார்த்தீங்கன்னா பெட் லவர் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவான். அவன் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 2.7 மில்லியன். ஃபைனலாக அவங்க பாஸை காட்டுவாங்க, சியாங் ஜூன் வித் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர். குக்கிங் சேனல் XJ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கீழே இருப்பாங்க. இப்போ ஸ்கூலில் தான் காட்டுவாங்க. ஸ்கூல் ஆபின்ட்டு யூடியூப் நோண்டிட்டு இருப்பான். அப்போ யூடியூப்லேருந்து அவருக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கும். என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆபிக்கு சாப்பிட்றதுக்கு 2 இன்விடேஷன் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஆபி யோசிப்பான், யாரை கூட்டிகிட்டு போகலாம் யோசிப்பான். ஜாக்சன் பக்கம் உட்கார வச்சுட்டு, நீனா நாங்கள் போய் கொலாப் பண்ணி வீடியோ போடுவோம், அதையும் வைரல் ஆகி அதே கண்டென்ட் ஆக்கிடலாம் சொல்லி பேசிட்டுப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கோயல் வருவா. கோயல் என்ன பண்ணிட்டு இருப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து பாட்டில் கீழே உதச்சி வந்துட்டுருப்பா. இதை போய் கொடுத்துட்டானே அப்படின்னு நினச்சி உதச்சிட்டு வந்துட்டுருப்பா கோயல். அந்த டைம் போய் கோயல் இதை கேட்டுருவா. கேட்டு நான் தான் போவேன் நீ வரக்கூடாது சொல்லிட்டு ரூபி கூட சண்டை கட்டிட்டு இருப்பா. கோயல் கேட்பா, வேம்பாஸ் என்ன தான் கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு. பட் ஆபின்ட்டு சொல்லுவாங்க, 2 பேரும் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவான். கட் பண்ணி சீனை காட்டினா பொம்மிக்கிட்ட தான் காட்டுவாங்க. கீழே பொம்மிட்டு சொல்லிட்டு போனோம்னா எங்கள் 2 கார்டு வந்துட்டு என்ன பண்ணனே தெரியல சொல்லிட்டு போனால், அது பொம்மி எந்திரிச்சு போகிற மாதிரி போய் சொல்லுவாள், என்ன ட்ரெஸ் போகணும் சொல்லு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அங்கேருந்து சீன் கட் பண்ணால் ஹோட்டலில் தான் காட்டுவாங்க. ஹோட்டல் நம்ம பையன் கோட் சூட்லாம் போட்டு ரெடியாக இருப்பான். யார் பக்கம் இருப்பான் பார்த்தா நம்ம ஜாக்சன் தான் பக்கம் இருப்பான். ஜாக்சன் சொல்லுவான், உனக்கு அறிவே இல்லைடா, இத்தனை பேர்த்த விட்டு என்னையடா கூட்டிகிட்டு வந்தேன் அவசியம் கேட்டுப்பான். இல்லைடா அவங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கான், நிம்மதியாக சாப்பிட கூட முடியாது, நீனா பிரச்சனை இல்லை, நான் அப்புறம் உட்காந்து அவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், அது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கடா, அதான் ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஹோட்டலோட குக்கியான்னு பார்த்தா நம்ம மெயின் வின்னெல்லாம் சியாங் ஜூன் தான் குக் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு இதை பார்த்தோன்னா ஜாக்சன் ஷாக்காகி பார்ப்பேன், என்னடா இவராக நம்மளை இன்வைட் பண்ணார் இந்த ஹோட்டலுக்கு, இவர் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்டா, சரியான யூடியூபரு, இவர் குக்கிங் ஸ்டைலு, இவர் பேசுறது, ஒரு பாடி லாங்குவேஜ்னாலே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்கு, அது உண்மையான நம்ம நல்லா ஃபேமஸ் ஐட்டம் போல் தெரியுதா சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஜூன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மீன் எடுத்து இந்த டூனா ஃபிஷ் சொல்லுவாங்க, சூசி செய்கிறதுக்குலாம் ஏதாவது ஃபேமஸான மீன், அப்படியே கட் பண்ணி அதில் சூசி செஞ்சு நம்ம ஆபிக்கு தருவான். ஆபிக்கு தந்துட்டு ஒரு ஆஃபர் பண்ணுவான், ஆபி இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் புதுசாக ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம், நீ வந்து எங்கள் கம்பெனியில் சேர முடியுமா, எங்கள் குரூப்புக்குள்ளே, எங்கள் குரூப்போட பேர் வந்து XJ கம்பெனி, நீ வந்து சேர்ந்தா இப்போ நல்லா நல்லா யோசிச்சு சொல்ல ஆபி, நீ பேசுகிற டைமுக்கு நிறைய பீப்புள்ஸ் எங்கள் கம்பெனி ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லுவான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா டைவானை தான் காட்டுவாங்க, அப்புறம் ரூபியை காட்டுவாங்க, சும்மா வேணியும் காட்டுவாங்க. ஜாக்சன் சொல்லுவான், அவனோட 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவன் கூட சேர்ந்தா நம்ம சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல இன்கம் வரும்டா சொல்லுவான். அப்போ ஜூன் ஆஃபர் பண்ணுவான், அவனுக்கு 100 மில்லியன் ஏன் தரேன் ஓகேவான்னு கேட்பான். இந்த 100 மில்லியன் ஏன் கேட்டோன்னே ஆபி அப்படியே ஷாக் ஆயிடுவான். உண்மையாக சொல்கிறீங்க சரி அவன் கையே பிடிச்சிடுவான் ஆபி.
அப்போ வந்துட்டு ஒரு சத்தம் கேட்கும், டேய் நீ இங்கேயாடா இருக்க அப்படின்னு. யான்னு பார்த்தா நம்ம காப்பி கேட் தான் அங்கே இருப்பான். ஓகே கைஸ், இதோ சாப்டர். See you on another video. Until then, bye.